இன்று புதிய உச்சம் தொட்டிருக்கிறது தங்கம் விலை. தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை ஒரு ஹிமாலய உச்சத்தை தொட்டிருக்குன்னு சொல்லணும். புதிய உச்சம் தொட்டிருக்கிறது தங்கத்தின் விலை. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் இன்று முதல் உலகமெங்கும். எங்களை மாதிரி ஏழைங்களாம் இனிமேல் கோல்டு வாங்க முடியாது. சாதாரண மக்களால வாங்க முடியாது, மிடில் கிளாஸ் எல்லாம். கோல்டை பத்த வரைக்கும் இருக்கிறவங்க தான் வாங்குவாங்க, இல்லாதவங்க வாங்க முடியாது. வேணா பேப்பர்ல ஆரம் போட்டிருந்தாங்கன்னா அதை வெட்டி வேணா நான் ஒட்டி வச்சுக்கலாமே தவிர அதை வாங்கணும்னு நினைக்கிறது எனக்கு முடியாத காரியம். வீட்டு வேலை செஞ்சு வர 10,000 சம்பளம் வாங்கினேன். இந்த 10,000 வச்சு நான் கல்யாணம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இப்போ எனக்கு இந்த கல்யாணம் நடக்குமான்றது கூட எனக்கு சந்தேகம். இன்னைக்கு டவுரினாலே தங்கம் தான். சில பேர் டிமாண்ட் பண்ணுவாங்க 50 பவுன் போடு, 100 பவுன் போடு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இந்த ரேட்டை பார்க்கும்போது? அவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகுமான்னு எனக்கே தெரியலப்பா. அவங்க எல்லாம் வந்து சவரம் கேட்குறாங்க, கண்டி சவரம் வேணாம் எனக்கு கல்யாணம் பண்ண போனோம் சொல்றவங்க கிடையாது. எல்லாம் சவரம் தான் கேட்குறாங்க. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. தங்கத்தோட ரேட் நீங்க பாத்திருப்பீங்க, 9,000 கிட்டத்தட்ட சவரனுக்கு அதிகமா இருக்கு. நார்மல் மிடில் கிளாஸ் மக்கள் அதை பார்க்கும்போது எப்படி இருக்கு நியூஸ்? கொஞ்சம் ஏழை இருந்தா அவங்களால முடிஞ்சது வாங்கி போடுவாங்க. ரொம்ப கொஞ்சம் இதாக இருந்தால் எவ்வளோ ரேட் இருந்தாலும் கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிக்கோங்க. அதான் பெண் குழந்தை இருக்கவங்கலாம் கல்யாணம் மஸ்ட் இல்லையா, நகை போடணும், கஷ்டப்படுவாங்க எல்லாருமே. சாதாரண மக்களால வாங்க முடியாது, மிடில் கிளாஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம். பக்குன்னு இருக்குதுப்பா. அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. எங்களை மாதிரி ஏழைங்களாம் இனிமேல் கோல்டு வாங்க முடியாது. அதனால வாங்குற கனவெல்லாம் போயிடுச்சு. பெண்களுக்குலாம் ரொம்ப கஷ்டப்படணும். இது அதிகமாக ஏறிட்டே இருந்தால் அப்போ வாங்க முடியாது. இருக்கப்பட்டவங்க வாங்குவாங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? குறைஞ்சா நல்லாயிருக்கும். இதே அதிகமாக இருந்தால் வாங்க முடியாது, அது கிட்டேயும் போக முடியாது. படிப்பை முடிச்சுட்டு ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கணும்னா நகையை தானே எதிர்பார்ப்பாங்க. இது அதிகமாக இருந்தால் எப்படி கட்டி கொடுக்க முடியும்? லைஃப் லாங் பொண்ணுங்க வீட்டில் தான் வச்சுக்க முடியும். நகை விலை ஏறினா கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு 2 சவரம் வாங்கினா கூட வாங்க முடியாது. நீங்க இப்ப என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? ஹவுஸ் கீப்பிங் தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் எக்ஸ்போர்ட்ல வேலை செய்யறேன். இப்போ நீங்க உங்களுடைய சம்பளம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? இன்னைக்கு கோல்ட் ரேட்டை பார்க்கும்போது ஒருவேளை நீங்க தங்க சேர்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கு, இல்ல ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு எதுக்கோ உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா கூட உங்களுக்கு வாங்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வருமா? இருக்குல்ல. எனக்கு நான் சம்பாதிக்கிற 15,000 ரூபாய் சேலரி என்னோட ஃபேமிலிக்கே பத்தல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி நகை வாங்க முடியும்? அதை பத்தி யோசிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வருமானம் இல்லைல்ல. எங்கள் வீட்டில் இருக்கவங்க அவரும் ஆட்டோ ஓட்டுறாரு, நான் இந்த வேலை செய்கிறேன். அந்த ரேஞ்சுக்கு அவ்வளோ கெப்பாசிட்டி பண்ண முடியாதுங்கள்ல. நமக்கு ஏற்ற வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நகை வேலை ஏறிட்டே போனால் என்ன அர்த்தம்? அரசியலை பற்றி பேசக்கூடாது, அவ்வளோ ஒரு டென்ஷனு. எல்லாமே இருந்து என்ன பயணம் இருக்குது? ஒன்றுமே இல்லைல்ல. நம்ம கஷ்டப்படத்தான் நம்மளுக்கு அந்த விலை கொஞ்சம் குறைஞ்சா நல்லாயிருக்கும், எல்லா மக்களுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம இப்போ வாங்குற நிலமையில இல்லை. வாங்கினாக்கா கொஞ்சம் கம்மியாகுனா வாங்கலாம், இல்லைன்னா இல்லை. ஐயோ, வாங்கவே முடியாது, சான்ஸே இல்லை, நினச்சி கூட பார்க்க முடியாது. நகையை பற்றி வேணா பேப்பர்ல ஆரம் போட்டிருந்தாங்கன்னா அதை வெட்டி வேணா நான் ஒட்டி வச்சுக்கலாமே தவிர அதை வாங்கணும்னு நினைக்கிறது எனக்கு முடியாத காரியம். தங்கம் வாங்குற நிலைமையில நாங்க இல்லை. இப்போ தங்கம் விற்கிற இன்னும் அதிகமாக தான் ஆயிட்டே இருக்க. கண்டி ஒரு இல்லாத பட்டவங்க என்ன பண்ண முடியும்? ஒரு சவரம் கூட போட முடியாது பொழுது. கல்யாணம் பண்றது ஒரு சவரம் கூட விற்கிற விலைவாசிக்கு வீட்டு வேலை செஞ்சவங்க பிழைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை வச்சு எப்படி தங்கத்தை இது பண்ணுவாங்க சொல்லுங்க? ரொம்ப ரேட்டு அதிகமா இருக்கு. இதுக்கு கவர்மெண்ட் தான் ஒரு இது பண்ணணும், தீர்வு பண்ணணும். இல்லைன்னா நடுத்தர மக்கள் எல்லாம் குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு இருக்கவங்கலாம், சின்ன சின்ன பசங்க வச்சுட்டு இருக்கவங்க, வீட்டு வேலை செய்கிறவங்கலாம் கஷ்டம்தான். இப்போ கல்யாணம் பண்ணி எப்படி கொடுப்பாங்க? கஷ்டம் தானே இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்குறது. சும்மா ஒரு கம்பளம் வாங்கி போகிறது கூட இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 10,000 வச்சா கூட ஒரு சின்ன கம்பளம் வரமாட்டேங்குது. இப்போல்லாம் அந்த ரேட்டுக்கு விற்கிறாங்க. வாங்கி தானே வாங்குவோம். எவ்வளோ ரேட் இருந்தாலும் வாங்கி தான் எங்களுக்கு தானே இருக்குது. எவ்வளோ ரேட் இருந்தாலும் வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க, இல்லாதவங்க தான் யோசிக்கிறாங்க. இருக்கிறவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க. கோல்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிறவங்க தான் வாங்குவாங்க, இல்லாதவங்க வாங்க முடியாது. இன்னைக்கு டவுரினாலே தங்கம் தான். சில பேர் டிமாண்ட் பண்ணுவாங்க 50 பவுன் போடு, 100 பவுன் போடு அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இந்த ரேட்டை பார்க்கும்போது? அவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகுமான்னு எனக்கே தெரியலப்பா. இப்போ எனக்கே வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணோன்னாலே இப்போ எனக்கு 40க்கு மேலே தான் ஆகுது. இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணனாலே கண்டிப்பாக ஒரு 10 சவரமாவது கேட்பாங்க.
ஆனால் எங்கள் வீட்டாண்ட கண்டிப்பாக முடியாது. எங்கள் அம்மா 5 சவரம் போகிறதுக்கே அழுவாங்க. அப்போவே ரேட்டு கம்மி தான், அப்போவே ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ ரேட்டு வரும் இன்னும் அதிகம். அதனால் இப்போ எனக்கு இந்த கல்யாணம் நடக்குமான்றது கூட எனக்கு சந்தேகம் தான். ஆனால் இனிமேல் நடக்காது, அது மட்டும் என்னால் நல்லா சொல்ல முடியும். மோஸ்ட்டாக நம்ம அவங்க சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் எக்ஸ்பெக்ட் தான் பண்ணுவாங்க மோஸ்ட்டாக. கல்யாணத்துக்கு டௌரி கொடுக்கணும்னு தான் நினைப்பாங்க மோஸ்ட். ஃபேமிலியை அந்த பையனோட ஃபேமிலி எதிர்பார்ப்பாங்களே, பையன் ஓகேவா இருந்தாலும் அது ஒரு மதிப்புன்ற மாதிரி பார்க்குறாங்க. நகை போட்டு வந்து ஒரு மதிப்பாக பார்ப்பாங்க, நகை போடலன்னா ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம போட்டு தானே ஆகணும் அந்த மதிப்புக்காகனாச்சு. அவங்க எல்லாம் வந்து சவரம் கேட்குறாங்களா கண்டி சவரம் வேணாம் எனக்கு கல்யாணம் பண்ண போனோம் சொல்கிறவங்க கிடையாது. எல்லாம் சவரம் தான் கேட்குறாங்க. கேட்டு தான் இப்போ ஒரு சவரனை விட அரை சவரமாவது போடுன்றாங்க. அரை சவரனை விட இப்போ 60,000 ரூபாய் ஆயிடுச்சு. 60,000 ரூபாய் கூலி சாதாரண பார்த்தா 70,000 ரூபாய் ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி போட முடியும் சொல்லுங்க? போடவே முடியாது, ரொம்ப கஷ்டம். இதில் நிறைய பேர் வந்து பசங்களை வந்து என்னதான் பண்ணுவாங்களோ தெரியல, பொம்பளை பசங்க வச்சுருக்கவங்க ரொம்ப கஷ்டம். உங்க கல்யாணத்தப்போ இல்ல உங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்போ நீங்க நகைலாம் வாங்கிருப்பீங்களா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி? அப்போ அந்த விலைக்கும் இப்போதைக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? நான் 1 கிராம் வாங்க சொல்ல 650 ரூபா, என்னோட இதுல 650 ரூபா. இப்போ அந்த 1 கிராமே இப்போ 20,000 கிட்ட வந்துதான் நாங்க என்ன பண்றது? எனக்கு கல்யாணம் வைக்கும் போது 2,000 ரூபாய் ஒரு சவரம் நான் வாங்கினேன். 2,000 ரூபாய். என் தங்கச்சி கல்யாணம் போது 4,000 ரூபாய் ஒரு சவரம் வாங்கினோம். இப்போ விற்கிற விலைவாசிக்கு ஒரு அரை கிராம் கூட குழந்தைக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ண விட ஒரு 1/2 கிராம் போட முடிய மாட்டேங்குது. இப்போ அந்த அளவுக்கு இப்படி ரேட் இது இந்த ஒரு வருஷத்துக்குள்ள இன்னும் ஏறிட்டே இருக்கு, இன்னும் ஏறிட்டே இருக்குன்றாங்க. வெள்ளியும் அதுக்கு மேலே ஏறிட்டே இருக்கு, வாங்கவே முடியல. இப்போ வைக்கிற பசங்களை வச்சு நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல. பொம்பளை பசங்க எனக்கு இருக்காங்க. நானும் இப்போ கல்யாணம் பண்ணேன்னா நான் வீட்டு வேலை செஞ்சுட்டு வர 10,000 சம்பளம் வாங்கினேன். இந்த 10,000 வச்சு நான் கல்யாணம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க? கடை வாங்கி கூட பண்ண முடியாது. கடை கூட எப்படின்னா நம்பி தருவாங்க சொல்லுங்க? அந்த அளவுக்கு தான் இருக்கு. நான் வாங்கும்போது 24,000 விலை ஒரு சவரம். என் மேரேஜுக்கெல்லாம் 2000 இருந்தது. இப்போ எங்கேவோ ஆகிப்போச்சு 1 இயருக்கு. லாஸ்ட்டு ஒரு 5 மந்த் பேக் என் பையனுக்கு வாங்கும்போது 9,000 இருந்தது கிராம். இப்போ பாருங்க ஒரு 5 மந்த் கூட அவளை எவ்வளோ ஆகிட்டு இருக்கு. இப்ப அந்த டௌரிங்கிற விஷயத்தினால தானே அதை எல்லாரும் புறக்கணிச்சுட்டா அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? எல்லாருமே இருக்கணும்பா. இப்போ நான் ஜிஆர்டியில் சாதாரணமா ஒரு கார்டு கட்டுறதுக்காக போறேன். அங்க எனி டைம் கூட்டம் ஹெவியா தான் இருக்குது. ஆனா எங்களை மாதிரி ஆளுங்க இல்லை, நல்லா வசதியானவங்க. அவங்க எல்லாம் குறைஞ்சா மட்டும்தான் இதுவாகுமே தவிர அவங்க இருக்கும்போது எங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்பிக்கை இருக்கு, மாறணும்னு நினைக்கிறேன். மாறணும் இல்லாக்க நல்லது தானே. நாங்கள் அதெல்லாம் எதிர்பார்த்தோம், நியூஸ் பார்த்துன்னு தான் இருக்கோம். அதிகமாக ஏறிட்டே காண்டி குறைய மாட்டுது. எதனா ஒரு பிரச்சனைனா மட்டும் குறையுது, அதுக்கப்புறம் மறுநாள் எக்ஸ்ட்ரா ஏறி போயிடுது 2,000 ரூபாய். அப்போ அப்படியே இருந்தால் அப்போ எப்படி தான் நகை கடைக்கு போகிறது, பசங்களுக்கு எப்படி வாங்குறது? மாற்றுவாங்களா என்னன்னு தெரியலையே. மாற்றினாதான் நல்லா இருக்கும், இல்லைன்னா மாற்றலைன்னா கஷ்டம் தான். எல்லாருக்கும் கஷ்டம், பொம்பளை பசங்க வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே கஷ்டம் தான். மாற்றவும் மாட்டாங்க போல இருக்கு. கவர்மெண்ட் தான் இது முடிவு பண்ணணும். அவங்க ஒத்துப்பட்டு வந்தால் கொடுக்காம கூட இருக்கலாம். இல்லை தங்கம் தான் வேணும்னா அவங்களால முடிஞ்சது செய்யலாம். பெண் குழந்தைங்க சொல்றாங்க சில இடத்துல கொடுக்காம போனாலும் மரியாதை இருக்காது. வேலைக்கு போனாலும் சம்பாதிச்சாலும் ஒரு அவசியமான நகை போடணும் இல்லையா? ஒரு காது கழுத்துக்கு அவசியமா போடணும். நீ ரொம்ப கஷ்டப்படுவாங்க எல்லாரும். கோல்டுக்கு மதிப்பு கொடுக்கணுமா இல்ல அந்த வீட்டுக்கு ஒரு பெண்ணுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? பெண்ணுக்கு தான் மதிப்பு கொடுக்கணும். ஆனா உலகம் கோல்டுக்கு தானே கொடுக்கும். மறுபடியும் கோல்டு பழைய ரேட்டுக்கு போகும்னு நினைக்கிறீங்களா? லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் இன்று முதல் உலகமெங்கும். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.